அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்ஜன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. ரொம்ப 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 எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும். மிக சிறப்பான ஒரு அமைப்பில் குரு பகவான் இப்போ கடகராசிக்கு பெயரக்கூடிய குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பான விஷயங்க. ஏன்னா உச்சம் பெற்று பெயரக்கூடிய போது அந்த குருங்கிற சுபகிரகம் சுபகாரகத்தன்மையை கொண்ட 9 கோள்லையும் முதன்மையான கோள் அப்படின்னு சொல்லலாம். கடகத்தில் குரு பெயர்ச்சி 2026 அற்புதம். ஏன்னா பார்த்தீங்கன்னா 26ஆம் தேதி 25 ஈவினிங், அதாவது 26 நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 26/5/2027 ஒரு பயிற்சி வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாக்கியம் பஞ்சாங்கப்படி இந்த பயிற்சி, திருக்கணிதம்படி அப்படி பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய அந்த 12ஆம் தேதி 2/6/2026 குரு பயிற்சி மிக சிறப்பாக பெயரக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த 26ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி பகல் 12 மணிக்கெல்லாம் பெயரக்கூடிய அமைப்பு புனர்பூஷம் 3ஆம் பாதத்துக்கு வருது. அப்படிங்கும் பொழுது அந்த காலகட்டத்தில் இருந்தே உங்களுக்கு பல விஷயங்கள் மாற்றங்கள், பல விஷயங்கள் புதுமையான விஷயங்கள், சுபகாரியங்கள் எல்லாமே ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் வக்ரம் பெற்று அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று சிம்மத்துக்கு ஒரு சில மாதங்கள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ரிவர்ஸில் கடகத்துக்கு வரார். இது ஒரு அமைப்பு உண்டுங்க. அப்போ அக்டோபர் கடைசியில் 31ஆம் தேதி பெயரக்கூடிய அந்த சிம்மத்துக்கு பெயரக்கூடிய அமைப்புலையும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்மத்தில் பெயரக்கூடிய விஷயத்துக்கு குரு வளையம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயம் கடகம் அப்படிங்கிறது சந்திரனுடைய அம்மா அப்படிங்கிற ஆதிக்கம், சூரியன் அப்படிங்கக்கூடிய ஆதிக்கத்தில் அதிபதியில் சிம்மம் இருக்குது. இது முதன்மையான பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா 12 கட்டத்திலையுமே உங்களுக்கு எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா நட்சத்திரக்காரங்களுக்கும் மிக சிறப்பான ஒரு அற்புதமான காலங்களோ ஒரு மாற்றங்களோ மாறி மாறி இந்த இப்போ சொல்கிறோம்ல இந்த 4 மாதம் ஒரு தடக்கையும் அப்புறம் ஒரு 6 மாதம் இது மாதிரி ஒரு 3 விதமான பிரிவுகளாக இந்த குரு பயிற்சி 1 இயர்ங்கிறது ஒரு குரு பயிற்சிங்க. அப்போ இந்த ஒரு வருஷத்துக்கான அமைப்பு மாறி மாறி ஒரு பலாபலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்ல கவனத்தில் உள் வாங்கிக்கணும். அப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக அவசியம் நீங்கள் உங்களுடைய குரு எப்படி இருக்குது, ஜனன காலத்தில் இப்போ பெயரக்கூடிய குரு என்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிறத ஜாதகத்தை பார்த்துக்குங்க. இதை எல்லா ராசிக்காரமும் பார்த்துக்கணும். இவங்களுக்கு தான் நல்லது இருக்குது, அவங்களுக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது நான் சொல்லிட்டேன். இப்போ அதிசாரமாக மாறக்கூடிய அமைப்புகளாக ஒரு ரிவர்ஸில் வரும்பொழுது வேறு பிரச்சனைகளை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் பார்வையாக பார்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்போனால் மகரத்தை பார்க்குறாரு. ஏன்னா 5, 7, 9 தான் மிக சிறந்த பார்வைகள். இதில் 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லும் பொழுது மீனத்தை பார்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த மாதிரி குரு பெயர்ச்சி மிக சிறப்பாக பல பிரச்சனைகளை, ராகு கேது சனி பகவான் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு நல்ல சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பில் மாறக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தரணும்னு வாழ்த்தி, மேச முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலாபலன் பரிகாரம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய உறவுகள் நட்பு உள்ளங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ மலேசியா, ஹைதராபாடு, USA, UK எல்லாத்துலேயும் நமக்கு கால்ஸ் வருது. எல்லாருக்குமே நம்ம நல்ல பலனை கொடுக்கணும். ஆன்மீக சிந்தனையோடு எல்லாருமே நல்லா இருக்கணும். எல்லாத்துடைய கஷ்டமும் தீரதுக்கு நம்மளால் முடிஞ்ச வழியை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் நல்வழி காட்டக்கூடிய அமைப்பில் இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலாபலன் சொல்லியிருக்கோம். மிதுன ராசி நேயர்களே, நல்ல பாசமாக ஜாலியாக நகைச்சுவையாக இருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஜென்மகுரு வச்சு செஞ்சிச்சு. அதே போல் தொழிலில் மாற்றம், இடமாற்றம், தொழில்னால பிரச்சனை, பல பிரச்சனை. ஒரு 2 வருஷமாக ரொம்ப சரியில்லை. ஒரு சிலருக்கு ஜனன ஜாதகம் சரியில்லை அப்படின்னு வச்சுங்களேன், 6-7 வருஷமாகவே நல்லா இல்லை அப்படிங்கிற புலம்பல்கள்லாம் இருந்திருக்கும். அந்த புலம்பல் இந்த முணுமுணுக்கிற விஷயம் இதெல்லாம் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் சூப்பராக இருக்குது. உங்களுடைய பேச்சில் நல்லா இருக்கும், நிதானம் இருக்கும்,
கௌரவமாக இருப்பீங்க, அந்தஸ்துக்கெல்லாம் உயரக்கூடிய அமைப்பு இருக்குது, புகழை தரக்கூடிய அமைப்பு இருக்குது. 90% குரு பெயர்ச்சி ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் இடத்துக்கும் சரிங்களா, உங்களுக்கு 7க்கும் 10க்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் உரிய குரு பகவான் 2ஆம் இடத்துக்கு தனம் அப்படிங்கிற இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு, உச்சம் பெற்று அமரக்கூடிய அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அம்மாவுக்கு உடல் உபாதைகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகக்கூடிய அமைப்பு. அம்மா அப்பா வழியிலேருந்து ஏதாவது வருமானம் வரும், வீடுனால யோகத்தை உண்டு, வண்டினால யோகத்தை உண்டு. உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கல்யாணம் சட்டுன்னு நடக்கும், குழந்தைங்களாம் நல்லா படிப்பாங்க. குழந்தைங்க உங்களுடைய குழந்தைங்க வேலைக்கு போகாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டு. நல்ல நல்ல உயர்வான நல்ல ஒரு அங்கீகாரமான ஒரு போஸ்டிங் போகிறது, இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது. அதே மாதிரி பிரான்ச்சஸ் போட்டு தொழில் செய்கிறது, புதிய தொழில் செய்கிறது எல்லாமே தூள் கலப்புங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு, தன்னுடைய 6ஆம் எட்டப்படி அப்போ ருணரோக சத்ருஸ்தானம் இடத்தை பார்க்கறனால கண்டிப்பாக உடல் ஆரோக்கியமாக இருக்கும். என்னென்னா அறுவை சிகிச்சை பண்ணுங்க. இப்போ போன வாரம் ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வந்தாங்க, வரும்போது திருவாதிரை நட்சத்திரங்க, ஹார்ட் பிரச்சனை வந்துருச்சு, ரொம்ப இது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னாங்க. ஏன்னா அவருக்கு வயசு ஒரு 50-52 வயசு தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம எதனால் ஜாதகம்னா அவங்களோட தசா புத்தி சரியில்லை, பாதகாதிபதி மாரகாதிபதி அப்படின்லாம் இருக்குங்க. அதெல்லாம் சரியில்லைன்னா சனி பகவானுடைய தோஷம் இருந்தால் அது என்ன பிரச்சனையை தான் கொடுக்கும். இப்போ 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அப்போ என்னதுங்க சனி பகவான் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஜலராசியில் இருக்குது. அப்போ என்ன ஆகும், அலைச்சலை கொடுக்கும், ஒரு விரயத்தை கொடுக்கும், உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ குரு அவரை சனி பகவானை பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும், உடலில் நல்ல ஆரோக்கியம் இருக்கும், தன்னம்பிக்கை கொடுக்கும், பயப்பட வேண்டாம். மருந்து மாத்திரை நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஏன்னா அப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் குரு நான் கொடுக்குறேன், நான் இனிமேல் காப்பாற்றுறேன் அப்படின்னு உட்கார போகிறார் உச்சம் பெற்று. அதே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சி, அருமையான குதூகலமான சுபகாரியங்கள்லாம் நடக்கும். வாக்குப்பளிதம் நல்லா இருக்கும். இப்போ ஜோதிடராக இருக்கும், டீச்சராக இருக்கும், வக்கீலாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனராசிக்கெல்லாம் மனசில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கையோட மன தெளிவோடு பேசுவீங்க, குழப்பமே இனிமேல் இருக்காது. பார்த்திங்களா, இந்த 2 விஷயமா எடுக்கிறது. லவ் மேரேஜ் ஆதவங்களுக்குலாம் லவ் மேரேஜ்லாம் சட்டுன்னு அமையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாருமே நல்லா இருக்கக்கூடிய அமைப்பில் மிதுன ராசிக்கு சூப்பர் படிப்படியான உயர்வு இருக்குது. இன்னும் இதனால் பிரச்சனை இருக்குங்க, எனக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் உங்களுடைய முழு ஜாதக பலனை பார்த்துக்கணும். அதிசாரமாக அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பெயரக்கூடிய அமைப்புக்கு அது என்னென்னா வக்ரகதியாக போகுங்க. அப்போதைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பில் உங்களுடைய வளர்ச்சிக்கு மேலும் மெருகூற்றக்கூடிய அமைப்பில், முயற்சிக்கெல்லாம் தடையில்லாமல் கொடுக்கக்கூடிய அமைப்பில், நல்ல ஒரு காப்பாற்றக்கூடிய அமைப்பில் தான் குரு இருக்கிறார். கவலையை விடுங்க. உங்களுடைய தனம் பெருகும், பணம் அதிகமாக 1.5 லட்சத்துக்கு நகை விலை போனாலும் நீங்கள் நகையை வாங்கக்கூடிய அமைப்பில் தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு சேமிப்பு அப்படிங்கிறத கவனம் தேவை. மிதுனத்துக்கு சேமித்து வைக்கணும், நிறைய பணம் வருதுன்னு தாட்டு பூட்டு அப்படின்னு சொல்லி கண்டபடி செலவு பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் கடனாலாம் இருந்துச்சுன்னா கூட அடைச்சிருங்க. மேற்கொண்டு கடனாளி ஆகாதீங்க. அதிக கால் வச்சு நிறைய பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. உங்களுக்கான வழிபாடு அப்படிங்கும்போது மிக சிறப்பாக உங்கள் மன தெளிவையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு ஆனது அப்படிங்கும்போது திருவிடை மருதூர் அப்படிங்கிறது கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்குது. இது திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே போய் நீங்கள் அழகாக உங்களால் முடிஞ்ச சுவாமிக்கு ஒரு வஸ்திரம் சாத்தி 2 மாலை வாங்கி 27 தீபம் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் போட்டு சாமி கும்பிட்டுவாங்க. ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. எப்பயுமே அருகில் இருக்க சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு வழிபாடு எடுத்துக்கிட்டே வாங்க. வியாழக்கிழமை நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்பது உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் இருக்கிற அத்தனை கஷ்டமும் தீரப்போது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்கு இருக்குது. சந்தோஷமாக இருங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.